அல்லது விஜய் அணியிலே சேர்ந்தால் துணை முதலமைச்சராக கூட முடியும் என்று இடைப்பட்ட காலங்களில் என்னை அணுகியவர்கள் ஏராளம். அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் நான் திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான அணியிலே போய் சேர்ந்திருக்க முடியும். திருமாவளவன் அப்படி போய் சேர்ந்தாரா என்று கேட்க யாரும் இல்லை. நம்முடைய கட்சியில் இருந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்முடைய கட்சியிலே இருந்தபோது அவர் முன்னெடுத்த முயற்சிகளை ஊடகங்களில் நடைபெற்ற விவாதங்களின் மூலம் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அப்போதும் நான் அதற்கு இடம் தரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்போது திருமாவளவன் அதற்கு ஏன் இணங்கவில்லை? அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. பெரிதாக பயன்பெற வேண்டும், பெரிய அளவில் பயன்பெற வேண்டும், பதவியை உடனே பெற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த முயற்சிகளுக்கு திருமாவளவன் இணங்கி இருப்பார் அல்லவா? அவ்வாறு அவர் இணங்கவில்லை என்று எனக்காக வாதாட இங்கே யாரும் இல்லை. நான் ஆசைப்பட்டு தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று முடிவெடுத்து அறிவித்த பிறகு கூட்டணி நலன்களை கருத்தில் கொண்டு போட்டியிடுவதிலிருந்து நான் விலகிக் கொண்டேன். பதவி ஆசை இருந்திருந்தால் அப்படி ஒரு முடிவை திருமாவளவன் எடுப்பாரா? தன் ஆசையை விட, தன் விருப்பத்தை விட கூட்டணி நலன்தான் முக்கியம் என்று கருதினார். அதனால்தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலே கூட அவர் போட்டியிடாமல் தவிர்த்து கொண்டார் என்று சொல்லுவதற்கு இங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 2006ஆம் ஆண்டு நான் தேர்தலில் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுவது என்ற அந்த தொகுதியை கேட்டு பெற்ற நிலையில் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர் ஒருவருடைய விருப்பத்திற்காக அவருக்கு கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்து விட்டு நான் தேர்தலிலேயே போட்டியிடாமல் விலகி நின்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். அன்றைக்கு அதிமுக கூட்டணி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணி நாம் இடம்பெற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் நான் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட தொகுதிகளோடு சேர்த்து. இல்லை இல்லை, நான் கட்டாயம் திட்டக்குடியில் தான் போட்டியிடுவேன், உனக்கு இந்த தொகுதி இல்லை என்றால் போ என்று நான் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்த தோழருக்கு நான் சொல்லவில்லை. அவர் விரும்புகிறார், அவரே நிற்கட்டும் என்று நான் அவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு வெளியேறினேன். இந்த வரலாறு பலருக்கும் தெரியும். திருமாவளவனுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அவர் ஏன் போட்டியிட்டு இருக்கக்கூடாது? அதை தம் தொண்டருக்காக அல்லது தன்னோடு களத்தில் நிற்கிற ஒரு தோழருக்காக விட்டு கொடுத்தவர் அல்லவா என்று எனக்காக வாதாட இங்கு யாரும் இல்லை. அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்.